1 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். The book of 1 Corinthians chapter 8 verse 1 to 3. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உருவாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எனக்கு அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. தொடர்ந்து 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஒருவன் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான விசுவாச குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. But the man who loves God is known by God. எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை நேசிக்கிறானோ, எந்த ஒரு குடும்பம் ஆண்டவரை நேசிக்கிறதோ அந்த குடும்பத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்துல தம்மை அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல 12 சீஷர்கள் இருக்கும்போது ஆண்டவராகிய தெய்வம் பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, 21:15 கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் என்ன சொல்றான்? ஆமா ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை நீ என்ன செய், மேய்ப்பாயாக என்று சொல்ற. திருப்பி 2வது முறை யோவான் 21:16 ஆண்டவராகிய தெய்வம் அந்த பேதுருவை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்ப அவர் என்ன சொல்றார்? அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உம்மை நல்ல கவனிங்க, அதற்கு உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிக்கணும் சபையார். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். நமக்குள்ள என்ன நடக்குது, நம்ம சபையில என்ன நடக்குது, நம்ம ஊழியத்துல என்ன நடக்குது, எல்லாத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நல்ல கவனிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நேசம், அன்பு. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம் அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம சார்ந்து நிக்கிறோம், அதாவது எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை சார்ந்து நிக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரோட உறவாடுகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோங்கிறத ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள்ல பேதுரு மேல ஒரு தனி அக்கறை எடுத்து அவனை மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற, தன்னுடைய சீஷன் ஆகிய பேதுருவை அழகா மோல்டு பண்ற. ஒரு குடும்பத்திலையும் ஒரு தாய் தப்ப என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை உருவாக்குறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. முதல் காரியம் நல்ல விளைக்கங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? லூக்கா 7ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள்ல ஒருத்தன் கடன் கொடுக்கிறான் 2 பேருக்கு. யாருக்கு கடன் கொடுக்கிறானா, ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசு கொடுக்கிறான், இன்னொருத்தனுக்கு எவ்வளவு கொடுக்கிறான்? 50 வெள்ளிக்காசு கொடுக்கிறான். இந்த
கொடுத்த 2 பேருக்குமே அதை திரும்ப கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, நிர்வாகம் இல்லை. அப்ப என்ன பண்றான், கடன் கொடுத்தவன் மனசார மன்னிச்சிடறான். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், நீங்க கடனை திருப்பி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனசார மன்னிச்சிடறான். ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுரு இங்க வா. 12 சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, மற்ற யார்ட்டையும் அவர் பேசவே இல்லை. பேதுரு இங்க வா, இதுல யார் அதிகமா அன்பு செலுத்துவான் சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அப்ப பேதுரு சொல்றான், யாருக்கு கடனை அதிகமாய் மன்னித்தாரோ அவன்தான் அதிகமான அன்பு செலுத்துவான்னு சொல்ற. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வெரி குட், சரியாய் நிதானித்தாய். என்ன சொல்றாரு, சரியாய் நிதானித்தார். நம்ம குடும்பத்தை சரியா நிதானிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். நல்ல மனசுல வச்சுக்கங்க. சும்மா விளையாட்டுத்தனமா வாழாதீங்க. இந்த பூமியில நீங்க இந்த உலகத்தை சார்ந்த ஆட்கள் அல்ல. இது முதல்ல உங்க மனசுல வரணும். ஏன்னா இன்னைக்கும் உலகம்னு போயிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த உலகத்திலிருந்து தான் வேறு பிரிச்சு உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, தமக்கு சொந்தமான ஜனமா என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். அப்படின்னா நீங்க உலக பிரகாரமான மக்களோட பேசவோ பழகவோ வேணான்னு அர்த்தம் இல்லை. புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இப்ப அதுக்கெல்லாம் நான் வசனத்தை எடுத்து காட்டுறதுக்கு நேரம் இல்லை. சில வீடுகள்ல ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, சில வீடுகள்ல ஏன் குழப்பம் வருதுன்னா, புறஜாதிகளுடைய பழக்க வழக்கம் அது சில குடும்பங்களுக்குள்ள இருக்கு. புறஜாதிகளுடைய கேரக்டர் இருக்கு. தட்டு வைக்கிறது, தாம்பலம் வைக்கிறது, ஆலத்தி எடுக்கிறது, ஆமா, தாலி பெருக்கி போடுறது, ஆமா, கூட்டி போடாம கழிச்சு போடாம பெருக்கி போடுறது, இப்படி வீட்டுல மாயில கட்டுறது, வாசல்ல குங்கும தண்ணியை தெளிக்கிறது, இப்படி புறஜாதிகளுடைய கேரக்டர்ஸ் இப்படி சபைக்குள்ள வந்தும் இந்த காரியத்துல தன்னுடைய போதகரை கொண்டு வந்து உள்ள திணிச்சு ஒரு விளையாட்டு காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னா, தந்திரமா பேசி தந்திரமா ஏதாவது ஒரு உலகத்தா மாதிரி எனக்கு ஒரு வசூல், இதெல்லாம் என்ன சுவாபங்கள்னு எனக்கு தெரியல. நீங்க விரும்பினா ஒரு கல்யாணத்துக்கு போங்க, விரும்பலன்னா வீட்டுல இருங்க. கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி உங்க வீட்டுல ஒரு விசேஷம் நடத்துறீங்களே, நீங்க ஆவிக்குரியவர்கள் தானா? நீங்க தேவனுடைய பிள்ளை தானா? நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட நேரடியா கேட்கிறேன். நீங்க செய்றீங்களோ செய்யலையோ, இது முழு திருச்சபைக்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. நான் கொடுத்த பணம்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், நீங்க எதுக்கு அப்படி போகணும்? நீங்க எதுக்கு அப்படி பணத்தை செலுத்தணும்? நீங்க எதுக்கு அப்புறம் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கணும்? இல்ல நீங்க கொடுத்த பணம் எல்லாம் அப்படி நீங்க ஒரு விருந்து வச்சீங்கன்னா வந்துருமா? அது சாத்தியமா? சரியாய் நிதானித்தாயின்னு இயேசு சொன்ன. அப்ப நம்ம குடும்பத்துல இந்த நிதானம் இல்ல, இந்த சரியான நிதானிப்பு இல்லைன்னா உத்தம நிதானிப்புன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை கவனமா கொண்டு போகணும் தெரியுமா? நம்ம என்ன உலகத்தானா? இல்ல நம்ம என்ன மற்றவங்களை போல வாழக்கூடியவர்களா? எல்லா காரியங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரிச்சுட்டேன். நீங்க நிக்க வேண்டிய விஷயத்துல நிக்கலன்னா உங்களை நம்பி எப்படி இயேசுவை தேடி வருவாங்க? நீங்க எல்லாருமா கலந்து பிழையாம் பண்ண வேலைய இஸ்ரவேல் பண்ணினதுனால வந்த விளைவு என்ன? ஆபத்து இல்லையா? அதே காரியத்தை நீங்க நம்ம பண்ணணும்னா யார் ரட்சிக்கப்படுவார்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், அன்னாள் எவ்வளவு துக்கமான ஒரு தாய். அவளுக்கு ஏற்கனவே பிள்ளை இல்லை, வீட்டுல சக்களத்தி போராட்டம், பெரிய போராட்டம். இதை தாண்டி புருஷன் கேட்கிறான், உனக்கு 10 பிள்ளைகளுக்கு நான் சமம் இல்லையான்னு. எவ்வளவு ஆறுதல் சொல்றான். ஆனாலும் இந்த அன்னாள் எருசலேம் தேவாலயத்துல போய் பெருமூச்சு விட்டு மனம் கசந்து இருதயத்துல பேசி புலம்பி அழும்போது அந்த ஆலயத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற ஏலி என்ன பண்றாரு? கேலி பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஆசாரியனாகிய ஏலி என்ன பண்றாரு? நல்லா குடிச்சு வெறிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிறார். எதனால? நிதானிக்கல. சர்ச்சுக்கு வர்றவங்களை என்ன செய்யல ஒரு ஆசாரியன்? நிதானிக்கல. சர்ச்சுக்கு வர்றவங்களை நிதானிக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சர்ச்சுக்கு வர்றவங்க எதுக்காக வர்றாங்க, என்ன நோக்கம்? நிறைய சொன்ன இன்னொரு காரியம், மத்தேயு 16 அதிகாரம் 15, 16, 17, 18, 19 வசனங்கள்ல
என்ன நடக்குது பாருங்க. சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு கேட்கிற. அப்படியே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிற. அப்ப இயேசு உடனே அவனை பார்த்து என்ன சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் இதை உனக்கு என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றார், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ ஒரு பாறை, ஒரு சின்ன பாறை. யூ ஆர் பிளஸ்டு. பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்த கல், இயேசு என்னும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. சபையை குறித்த ஒரு வெளிச்சம், சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு, சபையை குறித்த ஒரு தேவ திட்டம். தயவு செய்து நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு வெளிச்சம் இருக்கணும். ஆமென். நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு இருக்கணும். ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், ஆண்டவரே என் குடும்பத்தினுடைய நிலைமை என்ன, என் குடும்பத்தை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய சித்தம் என்ன. ஏன்னா ஏழையாவே நீங்க கடைசி வரைக்கும் இருந்துட போறதில்லை, தரித்திரமாவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட போறதில்லை, உங்க குடும்பம் அப்படியே கைவிடப்பட்டே இருக்க போறதில்லை. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், கற்பத்துல உங்களை முன்குறித்தவ அவர் திட்டமிட்ட நாளில எப்படி உங்களை தூக்கி நிறுத்தணுமோ அப்படி நிறுத்திடுவார். அல்லேலூயா. மூணாவது முக்கியமான காரியம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை உனக்கு, பூமியில நீ எதை கட்டுவாயோ அது பரலோகத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீ எது கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டவுட்டு. அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா, பேதுருவினுடைய மினிஸ்ட்ரி சமாரியர்கள் நடுவில், யூதர்கள் நடுவில், புறஜாதிகள் நடுவில், ஜென்டைல்ஸ், இப்படி அவருடைய மினிஸ்ட்ரி அப்படிலாம் போகும்போது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 10 பார்த்தீங்கன்னா தெரியும், கொர்நேலியு வீட்டுக்கு போறார். சரியா? அப்போஸ்தலர் 8 பார்த்தீங்கன்னா சமாரியாவை போறார். அப்போஸ்தலர் 2 பார்த்தீங்கன்னா யூதர்கள் நடுவில் போய் நின்று எந்திரிச்சு பேதுரு என்ன பண்றாரு, பேசுறார். கவனிக்கிறீங்களா? ஆமென். இன்னும் மெதுவா சொல்றேன். பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களே கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப உங்க கையில யார்ட்டையாவது இன்னைக்கு பரலோக ராஜ்ய திறவுகோல் இருக்கான்னு கேட்டா, எங்க பிரதர், எங்க வீட்டு சாவியே எங்கள்கிட்ட இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த சாவி எது தெரியுமா? தேவன் கொடுத்த அதிகாரம், தேவன் கொடுத்த கிருபை வரங்கள். நீ உங்களுக்கு இல்லாத கிருபை இல்லை, உங்களுக்கு இல்லாத வரங்கள் இல்லை. தேவன் உங்களை நம்பி அவ்வளோ காரியம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்துல 14 - 41 வசனங்கள் படிச்சீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, பெந்தோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடுறாரு, இறங்கிடுறாரு. சகல யூத ஜனங்களேன்னு எந்திரிச்சு பேதர் என்ன பண்ணிடுறான், பிரசங்கம் பண்ணிடுறான். அதே மாதிரி அப்போஸ்தலர் 8 பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8 பார்த்தீங்கன்னா சமாரியா பிலிப்பு போய் என்ன பண்றாரு, அங்க போய் ஊழியம் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சமாரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல், அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 10 பார்த்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் கொர்நேலியு வீட்டில் போய் பேதுரு கலக்கிறார். அப்பதான் அவருக்கு ஒரு தரிசனம் வருது. யோப்பா பட்டணத்துல அவர் மேல் வீட்டில் தங்கியிருக்கும் போது ஒரு தரிசனம் பார்க்கிறார். ஒரு துப்பட்டியில சகல விதமான மிருக ஜீவன்கள், சகல விதமான ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் இருக்குது. பேதுருவை எழுந்து அடித்து புசி அப்படிங்கிற. உடனே பார்த்து இவர் என்ன சொல்றாரு, தீட்டுங்கிற. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஐயா நான் சுத்தம்னு கொடுக்கறத நீ என்ன நினைக்கிற, தீட்டுன்னு. எல்லாரும் கொஞ்சம் நல்ல கண் விழிச்சுக்கங்க. இந்த பூமியில மனுஷனா பிறந்த யாருமே தீட்டு கிடையாது. அவங்க அந்த காஸ்ட் தீட்டு, இவங்க இந்த காஸ்ட் தீட்டு. அதை விளக்குறதுக்கு தான் பேதுருவுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற. சகல ஊரும் பிராணிகள் பறவைகள் எல்லாத்தையும் அந்த போர்வையில காமிச்சு அடிச்சு புசிங்கிறார். அடிச்சு புசினா என்ன, ஆத்துமாதாயம் பண்ணுங்கிறார். பேதுரு என்ன சொல்றாரு, இதெல்லாம் அசுத்தம் அப்படிங்கிறார். நான் சுத்தம்னு கொடுக்கறத நீ என்ன நினைக்கிற, அசுத்தம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிற. அதுக்கப்புறம் தான் பேதுரு புறப்பட்டு போறாரு. 3000 5000 ரட்சிப்பு வருது. சபைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல் தேவையா இல்லையா? நம்ம குடும்பத்திலையும் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் உணர்வோட நம்ம காணப்படணும்.
அல்லேலூயா. 3 காரியம் முக்கியமா சொல்லியிருக்கேன். நம்பர் 1 என்னது? நிதானம். நம்பர் 2 என்னது? சபையை குறித்து, குடும்பத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம், திட்டம். நம்பர் 3 என்னது? கர்த்தர் தம்முடைய ஆதீனத்துல நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளை வச்சு சோல் வின்னிங், நம்ம குடும்பத்தை, நம்மை சார்ந்து இருக்கிறவங்களை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்த தவறக்கூடாது. அல்லேலூயா.